என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 20. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இன்று அனல் வேந்தன் அவனது தோட்டத்திற்கு வரவில்லை. மதியமான போது தோட்டத்திற்கு வந்த வேந்தன், ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் போறேன். எனக்கு பதிலா ஒரு மேனேஜர் இங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் இப்பதான் வந்து சேர்ந்தாரு என்று கூறியவன் தன்னுடன் வந்த அந்த இளைஞனை காண்பித்து, இவர்தான் மேனேஜர் சந்தானம். இனி உங்க தேவைகளை எல்லாம் இவர் தான் பாத்துப்பாரு. தோட்டத்தையும் இவர் தான் பாத்துப்பாரு. ஏதாவது குறைனா நீங்க இவர்கிட்டயே சொல்லிக்கலாம் என்று கூற, சார், நீங்க அப்ப இனிமே கோத்தகிரி வரமாட்டீங்களா? ஊழியர்களில் ஒருவர் கேட்க அவன் புன்னகையை மட்டும் உதிர்த்தான். பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் இனி கோத்தகிரி வரமாட்டான் என்ற ஒரு பேச்சு ஊழியர்களின் இடையில் அப்போது எழுந்தது. இந்த செய்தி வேதவல்லி செவியை எட்ட அவள் விழிகள் பனித்தன. ஓடி சென்று அவனை தடுக்க வேண்டும் என்று மனம் கூறுகிறது. ஆனால் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போறவனை நீ போய் தடுத்தா அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். நீ சொல்றது அவன் கேட்க போறதில்ல என்றது மூளை. இனி அவன் கோத்தகிரிக்கு திரும்பி வரப்போவதில்லை என்ற செய்தி அவளை கலங்கடித்தது. இறுதியாக ஒரு முறை அவனை பார்க்க வேண்டும் போலிருக்க, அக்கா, எனக்கு தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன், நீ தோட்டத்தை பாத்துக்கோ என்று நாகவல்லியிடம் கூறினாள். என்னடி, என்னாச்சு? நாளையில இருந்து 10 நாள் நான் இங்க இல்லன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அந்த நேரத்துல இருந்து உன்னுடைய முகமே சரியில்லை. இப்ப என்னடானா தலைவலிக்குது, வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. உன்னை தனியா விட்டுட்டு போறேன்ற கோபமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. உன்னை எனக்கு தெரியாதா? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை. அக்கா, காலையில இருந்து எனக்கு தலைவலிக்கா. நானும் பொறுத்து பாக்குறேன், ஆனா முடியல. கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சா எல்லா தலைவலியும் பறந்துடும். நீ என்ன இந்தியாவை விட்டா போற? இங்க குற்றாலம் தானே போற? போயிட்டு வந்துட்டு வெள்ள 10 நாள்ல. என்னவோ அதை நினைச்சு நான் வருத்தப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் கூட உன்னை தனியா விட்டுட்டு போறதாலதான் நீ இப்படி கோவிச்சுக்கிட்டு போறேன்னு நினைச்சேன். அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, உண்மையிலேயே தலைவலிக்குது. நான் போய் தூங்கவா? சரி, நீ கிளம்பு. நாகவல்லி கூற வேதவல்லி அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள். நேராக வேந்தனின் வீட்டிற்கு தான் வந்தாள். வெளியே நின்றபடியே கதவை அவள் தட்ட, அண்ணே, யாருன்னு பாருங்க என்ற வேந்தனின் குரல் அவனது அறையிலிருந்து வெளியே வந்தது. தம்பி, நான் பின்பக்கத்துல இருக்கேன்பா, கால்ல வேற சேரு என்ற பதில் குரல் வர, யார் அது என்று கேட்டபடியே வேந்தன் தன் அறையில் இருந்து வெளியே வந்தான். வாசலில் நிற்கிறாள் வேதவல்லி. அவளை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவள் அருகில் வந்தவன், என்ன வேணும் என்று கேட்டான். கேட்டா கொடுத்துடுவீங்களா? கொடுக்க முடிகிற பொருளா இருந்தா கண்டிப்பா கொடுப்பேன். அவள் பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் மௌனத்தில் கரைந்தது. நீங்க போறீங்களாமே? ஆமா. திரும்பி வரமாட்டீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எதுக்கு திரும்பி வரணும்? ஓ, ஆம்பளையாச்சே, அதுதான் திமிரா பதில் வருது. இழப்பு எனக்கு தானே என்றவள் திரும்பி நடந்தாள். எதுக்கு வந்தேன்னு சொல்லாமலே போறியே என்றான். நின்று நிதானமாக திரும்பி அவனை பார்த்தவள், உங்க ஃப்ரெண்டு தயாநிதி மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சமாவது ஏன் மேல காட்டி இருக்கலாம் என்று கூறிவிட்டு வேதனையோடு திரும்பி நடந்தாள். ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் வேந்தன் கோயம்புத்தூர் கிளம்பினான். அவன் முகத்திலும் சோகம் நிழலாடியது. அவன் அந்த மரத்தை தாண்டி செல்லும் போது அதன் பின்னால் மறைந்து நிற்கும் வேதவல்லி நிழல் போன்று அவன் கண்ணில் சிக்கினாள். காரை அப்படியே நிறுத்தினான். கார் பின்னோக்கி வந்தது. அந்த மரத்தின் அருகில் கார் வந்து நின்றதும் காரின் கண்ணாடியை கீழே இறக்கியவன், என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்று கேட்டான். அந்த மரத்தின் மறைவில் வேதவல்லி நிற்கிறாள் என்ற எண்ணத்தோடு கேட்டான். ஆனால் பதில் இல்லை. அப்போதுதான் சற்று தொலைவில் செடிகளின் இடையில் நடந்து செல்லும் வேதவல்லியை அவன் கண்டான். அவன் இதயம் பாரமானது. அவனது கார் அங்கிருந்து மெல்ல புறப்படவும் செய்தது. நாட்கள் வேகமாக உருண்டோடி கொண்டிருக்க கோயம்புத்தூர் வந்த வேந்தன் நேராக சென்னைக்கு வந்து தயாநிதியோடு இருந்து அவனது சிகிச்சையை பார்த்து கொண்டான். அவனும் ஓரளவு குணமாகி விட்டதாக மருத்துவர் கூறினாலும், அவருடைய குணத்தை எங்களால மாற்ற முடியாது, அதுக்கு நீங்க தான் ஏதாவது முயற்சி எடுக்கணும் என்றும் கூறினார். வேந்தனும் அவன் மனதையும் குணத்தையும் மாற்ற பல அறிவுரைகளை கூறிவிட்டான். ஓரளவு அவனது குணம் மாறி இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அவனுடனே இருந்துவிட முடியுமா என்ன? 1 மாதம் அவனோடு இருந்தாகிவிட்டது. இனி தன் வேலையை பார்த்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் கோயம்புத்தூர் கிளம்பிவிட்டான். வீட்டை அவன் எட்டும் போது காலை 10 மணி. வீட்டில் அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஹாலில் அமர்ந்திருக்கிறாள் வேதவல்லி. அவள் அருகில் அவன் அம்மா அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். அவனை கண்டதும் அவள் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம். அவனோ அவளை கண்டும் காணாதவனாக மாடியை நோக்கி நடக்க, அனல் என்று அழைத்து அவனை தடுத்தார் அம்மா. திரும்பி பார்த்தவன், என்னம்மா என்றான். அனல், உனக்கு இப்பவும் வேதா மேல இருக்கிற கோபம் போகலையா என்று கேட்டார். கோபமா? எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. கோபம் இருந்திருந்தா அவங்க தோட்டத்தை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிட்டு தான் நான் அந்த இடத்தை விட்டே வந்திருப்பேன். அம்மா, இவங்க என்ன இங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்காக வந்திருக்காப்பா.
நான் காலையில கோயில்ல ரொம்ப தற்செயலா பார்த்தேன். வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். இல்ல நான் வரல, உங்க பையன் அனல்வேந்தனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னான். அவன் ஊர்ல இல்ல, நீ வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க என்றவன் மாடி ஏறி சென்றான். சிறிது நேரம் அனல்வேந்தனின் அம்மாவோடு பேசிவிட்டு அவள் எழுந்து கொள்ள மாடியில் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் எதுவும் அறியாதவன் போல் கார் கீயை சுழற்றியபடியே மாடி இறங்கி வந்தான். அனல், எங்கப்பா போற? ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறேம்மா. நீ ரயில்வே ஸ்டேஷன் வழியா தானே போவ? ஆமா, வேதா இன்னைக்கு கோத்தகிரி போறாளாம். ஸ்டேஷன்ல விட்டுட்டு போறியா? அதனால என்ன வர சொல்லுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன் என்றவள் அனல்வேந்தனோடு புறப்பட்டாள். காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தவன் முன்னிருக்கையை திறந்து விட்டான். அவள் அமைதியாக ஏறி அமர்ந்தாள். கார் நகர ஆரம்பித்தது. நேரா ரயில்வே ஸ்டேஷன் தானே? வேந்தன் கேட்டான். இல்ல, நான் இங்க பக்கத்துல ஒரு வீட்டுல தங்கி இருக்கேன். அங்க இருந்து என்னுடைய லக்கேஜ் எடுத்துட்டு நேரா ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே என்று கூறியவன் காரை முன்னோக்கி செலுத்தினான். அவளது இருப்பிடம் 5 நிமிட பயணத்தில் வந்துவிட்டது. வீட்டிற்கு சென்று பேகை எடுத்துக் கொண்டு வந்தவள் மீண்டும் அவனோடு புறப்பட்டாள். ரயில் நிலையத்தை எட்டும் வரை இருவரும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. இறங்கும் போதும் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அவனை திரும்பி கூட பாராது சென்று விட்டாள். அது அவன் மனதை காயப்படுத்தவே செய்தது. காரை அப்படியே திருப்பிக் கொண்டு கிளம்பி விட்டான். ஆனால் அவன் மனம் கேட்கவில்லை. ஒரு ஓரமாக காரை நிறுத்திவிட்டு ரயில் நிலையத்திற்குள் வந்தான். ஒரு பெஞ்சில் தனியாக அமர்ந்திருக்கும் வேதவல்லியின் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது. கையில் இருக்கும் கைக்குட்டையால் விழிகளை உப்புகிறாள். ஆனாலும் கண்ணீர் நின்ற பாடில்லை. அவள் அருகில் வந்து சத்தமில்லாமல் அமர்ந்தவன், என்ன தேடிதான் கோயம்புத்தூர் வந்தியா என்று கேட்டான். திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்த வேதா அவன் அருகில் அமர்ந்திருப்பதை கண்டதும் அப்படியே அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கு, காதல் இருக்கு, அது எனக்கு புரியுது. அது வேணும்னே மறைச்சு வைக்கிறீங்க, அதுவும் நல்லா தெரியுது. ஏன் இந்த நாடகம் வேந்தன்? உங்க ஃப்ரெண்டு தயாவுக்காகவா? கடைசியில நாகவல்லி பாட்டின் நிலைமைதான் எனக்கா என்று கேட்டு விசும்பி விசும்பி அழுதாள். அவளை ஆற தழுவி கொண்டவன், உன்னுடைய கேள்விகளுக்கு இப்போ என்கிட்ட எந்த பதிலும் இல்ல வேதா. பதில் கிடைக்குமான்னு கூட தெரியல. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரயில் வந்து நின்றது. விழிகளை துடைத்துக் கொண்டவள் எழுந்து கொண்டாள். அவனும் எழுந்து கொள்ள அவன் அருகில் நெருங்கி வந்தவள் அவன் கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டு விடை பெற்றாள். அவளை கட்டி அணைக்கவும் முத்தமிடவும் அவன் மனமும் வெம்பவே செய்கிறது. ஆனால் அது அவளுள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திவிடும் என்ற பயத்தில் அமைதியாக நின்றான். ரயிலில் ஏறிக்கொண்டவள் கண்ணீரோடு கையசைத்தாள். அவனும் அவள் கண்ணிலிருந்து மறையும் வரை கையசைத்தபடி நின்றான். 2 நாட்கள் ஓடி இருந்தது. தயாநிதியிடமிருந்து வேந்தனுக்கு அழைப்பு. உடனே அழைப்பை ஏற்றவன், சொல்லு தயா என்றான். டே வேந்தா, நான் இப்ப கோத்தகிரியில இருக்கேன்டா என்றான். வேந்தனின் இதயம் நின்றே விட்டது. கோத்தகிரியில இருக்கியா? ஆமா. அங்க எதுக்குடா போன? என்னுடைய ஸ்ரீ இங்கதான் இருக்கா. யாருடா சொன்னா? ஆதிரா. ஆதிராவா? ஆமாடா. அவளுக்கு எப்படி தெரியும்? ஸ்ரீயோட அக்காவை குற்றாலத்துல பார்த்தாலாம். 2 பேருமே எதிர் எதிர் திசையில போற பஸ்ல டிராவல் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டாப்ல பஸ் நிக்கும் போது 2 பேரும் ரொம்ப தற்செயலா பாத்துக்கிட்டாங்களாம். அவங்க கிட்ட பெருசா எதுவும் பேச முடியலையா. அக்கா, நீங்க எங்க இருக்கீங்க, உங்க சொந்த ஊர் எதுன்னு சொல்லி கேட்கும் போது கோத்தகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி ஸ்ரீய பத்தி வேற எந்த தகவலும் கிடைக்கல. அவளுடைய போன் நம்பரையும் வாங்க முடியலன்னு சொன்னா. ஆதிரா என்னுடைய நம்பரை மிஸ் பண்ணிட்டாளாம். நான் ஸ்ரீய தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரியும். சென்னை திரும்பினதும் அவ என்ன தேடி இருக்கா, என் நம்பரை தேடி இருக்கா, எதுவுமே கிடைக்கல. கடைசியில நேத்து தான் சிக்னல்ல ரொம்ப தற்செயலா நான் அவளை பார்த்தேன். கோத்தகிரியில ஸ்ரீ இருக்கான்னு அவ தான் சொன்னா. அப்படியே வண்டியை திருப்பி கோத்தகிரிக்கு வந்துட்டேன். அவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே கார்கியை எடுத்துக்கொண்டு கோத்தகிரி புறப்பட்டு விட்டான் வேந்தன். நான் கோத்தகிரி வந்துட்டேன்டா, ஆனா எங்க போய் அவளை தேடுறதுன்னே தெரியல. டேய், நீ கோத்தகிரி கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி சொல்லி இருக்க வேண்டாமா? நானும் வந்திருப்பேன்ல. உனக்கு எதுக்குடா வீண் சிரமம்? எனக்காக நீ 1 மாசம் என் கூட இருந்துட்ட. இனி உன்னை கஷ்டப்படுத்தினா சரியா? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. எங்களுக்கு அங்க தேயிலை தோட்டம் இருக்கு, அங்க ஒரு வீடும் இருக்கு. அப்படியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. நீ உடனே கிளம்பி வாடா, இதோ வந்துட்டே இருக்க என்று கூறும்போது அவன் கிளம்பி இருந்தான். காற்றை கிழித்து கொண்டு பாயும் வேந்தனின் காரை கண்டு எதிரே வருவோரும் போவோரும் பயந்து ஒதுங்கி செல்ல வேகமாக பாய்ந்தபடியே வேதவல்லியை அழைத்தான். ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. என கூப்பிடு வேதா என்று அவளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் அனுப்பினான். அதற்கும் எந்த பதிலும் இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தவன் தேயிலை தோட்டத்து மேனேஜரை அழைத்து, பக்கத்து தோட்டத்துல வேதவல்லின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன கூப்பிட சொல்லுங்க என்றான். சிறிது நேரத்தில், சார் அவங்க இங்க இல்ல, சென்னை போயிருக்காங்க, நைட்டு தான் திரும்பி வருவாங்களாம்.
அவங்க அக்கா சொன்னாங்க என்று பதில் வந்தது. அதன் பிறகு காரின் வேகத்தை குறைத்து நிதானமாக ஓட்டிய வேந்தன் தயாநிதியை அழைத்தான். டேய் தயா, நீ இப்ப எங்கடா இருக்க? நானா கோத்தகிரியில சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்ரீய தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா? டேய், நான் உனக்கு என்னுடைய வீடோட லொகேஷனை ஷேர் பண்றேன். நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நான் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் நிதானமாவே உன்னோட ஸ்ரீய தேடி கண்டுபிடிக்கலாம். ஓ அப்படியா? எனக்கு கூட டயர்டா தான் இருக்குது. நீ லொகேஷனை ஷேர் பண்ண, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கூறி தயா அழைப்பை துண்டித்தான். நிம்மதி பெருமூச்சு விட்ட வேந்தன் அவனுக்கு லொகேஷனை ஷேர் செய்துவிட்டு சமையல்காரரை அழைத்து அவனை பற்றி கூறி அவனை தான் வரும் வரை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறும் கூறினான். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.